வணக்கம் திரிபிரியன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம். இப்ப இந்த வணக்கம் சார். ஆதவர்ஜுனாவின் உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்த கூட்டணி குழப்பம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கா? இல்ல, இது திருமாவளவன் அவர்களை பொறுத்தமட்டில் இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. பட் ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தமட்டும் அந்த விஷயங்கள் அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு போக்க கையை எடுத்திருக்காரு இல்லையா கையில. அந்த விஷயங்களை அவர் தொடர்ந்து செய்வார் தான் என்னுடைய கருத்து. அவர் இனிமே கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு திமுகவுக்கு எதிரான என்ன வேலைகள் செய்யணுமோ அதை செய்வார் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இடைநீக்கம்ன்றது ப்ராபபிளி ஆதவ அர்ஜுனா தானாவே ரிசைன் பண்ணிட்டு போகட்டும் என்கிற அளவுக்கு அவரை விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இவங்களே கட்சியை விட்டு நீக்காம ஒரு 6 மாதம் என்பதன் மூலமாக அவரை தானாகவே போயிடுவார் அந்த காலகட்டத்தில் அவர் நினைக்கலாம். அதனால பண்ணியிருக்காங்க. இது நிச்சயமாக திருமாவளவன் வேற வழி இல்லாத எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நடவடிக்கை என்பது என்னுடைய கருத்து. இதில் அவர் எடுக்காத போனார்னா அப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி அவர் மேலே சந்தேகப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த நடவடிக்கை ஒரு தேவையான நடவடிக்கை. அதே சமயம் நீக்காம இடைநீக்கம் செய்தது என்பது தானாகவே அடுத்த ஆதவர்ஜுனா தன் கட்சியை விட்டு போயிடுவார் என்பது திருமாவளவனோட எதிர்பார்ப்பு. இது இனி கூட்டணி குறித்த குழப்பத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குமா? இனி ஆதவர்ஜுனாவின் நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஆதவர்ஜுனா ஒரு தாவேக்காவோட சேர்ந்தோ இல்ல வேற திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்தோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர் ஏற்கனவே ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தானே. ஸோ அந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதுக்கான அந்த வேலைகளில் அவர் தொடர்ந்து அவர் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதுல அது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அவருக்கு ஏதோ திமுக பற்றின ஏதோ ஒரு மனதுக்குள்ள அவருக்குள்ள ஏதோ விருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆட்சியை அகற்றணும் என்கிற ஒரு முடிவில் இருக்கார் அவர். அதுக்காக எதிர்க்க பல்வேறு கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற முறையில் அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வார் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இந்த நடவடிக்கை திமுகவின் அழுத்தத்தின் வாயிலா திருமாவளவன் எடுத்திருக்கிறார். ஏன்னா திமுக மீது நேரடி ஒரு விமர்சன பார்வையை ஒரு அட்டாக் ஆதவர்ஜுனா நிகழ்த்தி இருக்கிறது மூலமா திமுகவின் அழுத்தம் காரணமா எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கலாமா? திமுக அழுத்தத்தினால திமுக அழுத்தம் காரணமாகலாம் திருமாவளவன் இந்த நடவடிக்கை எடுத்தார் நான் நினைக்கல. அப்படி அழுத்தம் கொடுக்க அந்த அழுத்தத்துக்கெல்லாம் திருமாவளவன் ஏற்று நடந்து கொள்வாரான்னு என்பது தெரியாது. அவருக்கு திமுக கூட்டணியில திமுக தலைமை தாங்குற திமுகவின் மேல் அவருக்கு பல வருத்தங்கள்லாம் இருக்கலாம் சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த கூட்டணியை விட்டு போனால் ஆல்டர்னேட்டா எதிர்க்க பலமான கூட்டணி எதுவுமே கிடையாது. எலெக்ஷனுக்கு இன்னும் 12-13 மாதம் இருக்கும்போது இப்போ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற இந்த வண்டியை நம்ம எதுக்கு கவுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இது ஆதவ அர்ஜுனா விஷயம் அதில் ஒரு சிக்கலாக வந்தபோது வேற வழி இல்லை. இன்னும் 12-13 மாதத்துக்கு அப்புறம் அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அப்போ நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் மாறுறது என்பது வேறு விஷயம். இப்போவே நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயமும் இல்லை. அதனால இப்போ தற்சமயத்துக்கு இந்த 6 மாதம் என்பது கூட அந்த அடிப்படையில் இருக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி மாறும் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 6 மாதம் தற்காலிகமாக அவர் நீக்கி வச்சிருக்கலாம். ஆனால் ஆதவ அர்ஜுனா தன்னுடைய பணியை தொடர்ந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா என்ன செய்யணுமோ அதை அவர் தொடர்ந்து செய்வார் என்பது என்னுடைய கருத்து. அதனால இப்போ இருக்கிற நிலைமைக்கு திருமாவளவன் இந்த முடிவை தான் எடுக்க முடியாது. ஒரு திமுகவோட அழுத்தம் அவருக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலுமே அதுக்காக அவர் வேலை செய்த விஷயத்தை கையில் எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கல ஆக்சுவலா. நன்றி திரிபிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தோம். தேங்க்யூ. நன்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இனி விசிகாவின் நடவடிக்கையும் ஆதவர்ஜுனா என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் முதலமைச்சரையும் சந்திக்க இருக்கிறார். பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்குவதற்காக தலைமை செயலகத்தில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த இடைநீக்க அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது என்றே நாம் பார்க்க முடிகிறது. இனி அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.